Hello viewers, welcome to my channel Salt and Spices. நான் Mrs. Shantini Yoganandan. இன்னைக்கு நம்ம சொரக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ஃபுல் காய் எடுத்திருக்கேன். அதை வந்து மேலே மட்டும் சீவிட்டு நம்ம துண்டு துண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். இந்த காயில் பார்த்திங்கன்னா அதோடைய விதை வந்து ரொம்ப எலசாக இருக்கிறதுனால நான் அப்படியே துண்டு துண்டாக போட்டுட்டேன். சப்போஸ் நீங்கள் எடுத்துருக்கிற காய் வந்து விதை வந்து கொஞ்சம் முத்தின காய் விதையாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எல்லாத்தையும் தோலெல்லாம் சீவிட்டேன். இப்போ நான் வந்து எப்படி கட் பண்ணணுன்றதை காட்டுறேன். ஸோ இந்த காயை வந்து ஒரு 2-3 பீசஸாக போட்டுட்டு அதுக்கப்புறமா நீட்டமாக நம்ம கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து பைத்தம் பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த கூட்டு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு குக்கரில் வந்து ஒரு 1/2 கப்பு பைத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை லேசாக வறுத்துக்கணும். நம்ம அதை லேசாக வறுத்துட்டு கழுவி வச்சுக்கலாம். அந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நான் கழுவிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பூண்டு, இது கூட என்னென்ன ஆட் பண்ண போகிறேன்னா பூண்டு வந்து ஒரு 6 பூண்டுக்கிட்ட 6லேருந்து 7 பூண்டு அதை ஆட் பண்ண போகிறேன். 4 பச்சை மிளகாய் இல்லைன்னா 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து இங்கே 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி. அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய தக்காளியை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கூடவே மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறமா வந்து மிளகாத்தூள் அது வந்து ஒரு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டுட்டு தண்ணி வந்து இந்த பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும், நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம். காய் போட்டதுக்கப்புறம் நம்ம கலரக்கூடாது, அதனால் இப்போயே நல்லா கலரி விட்டுக்கோங்க. பெருங்காய பவுடர் போட்டிருக்கேன், நல்லா கலரி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம கட் பண்ண காயை வந்து இதுக்கு மேலே போட்டுட்டு கலராமல் இருக்கணும். ஸோ அதுக்கு தான் நான் முதல்ல கலரி விட்டுக்கோங்கன்னு சொன்னது. இப்போ நான் காய் எல்லாத்தையும் கட் பண்ணதெல்லாம் மேலே போட்டுட்டு கலரை போகிறது கிடையாது, அப்படியே நான் மூடி போட போகிறேன். மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுக்க போகிறேன். ஸோ ஒரே ஒரு விசில் போட்டு நம்ம நல்லா ஹீட் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா தாளிக்கிறது மட்டும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் காட்டுறதுல. தாளிக்கிறதுக்கு வந்து கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், அப்புறமா வந்து நம்ம கொஞ்சோண்டு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, காஞ்சி மிளகாய் 2 போட்டு தாளிச்சிட்டு அப்புறமா இந்த குக்கரில் வேக வச்சதை அதில் கொட்டணும். ஸோ நான் கடாயை வந்து அது மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு, அது மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேன். நான் இப்போ பாருங்கள் ஹீட்டு நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். காயெல்லாம் நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. ஸோ நிறைய தண்ணி விட்டுட்டோம்னா காயெல்லாம் குழஞ்சி போயிடும். நம்ம விட்ட தண்ணி கரெக்டாக இருக்கும், ஏன்னா காயிலேருந்து கூட கொஞ்சம் தண்ணி வந்து விடும். ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. இப்போது கடாயை வச்சுட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இப்போ இந்த குக்கரில் வெந்ததை அப்படியே அதில் கொட்டணும். ஸோ அந்த கொஞ்சம் இது வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது இப்போ கொட்டினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா கொதிக்குது. கொஞ்சமாக கொதிக்கும் போது அந்தளவுக்கு கொதிச்சா போதும். தேவையான உப்பு போட்டு நல்லா டேஸ்ட் பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டால் நம்மளுடைய கூட்டு ரெடி. ஸோ இதுக்கு தேங்காயெலாம் அரைச்சி விடணும்னு அவசியமே இல்லை, அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கெல்லாம் என் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.